இந்த மார்னிங் வைப்ஸ் வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எம்பவரிங் த சர்க்கிள் அப்படின்றது தான். இது வந்து நம்ம இந்த ஸ்கூல் படிக்கிறப்பலாம் நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கலாம், இந்த 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கிறப்பலாம் சில பசங்க இருப்பானுங்க. அவனுக்கு வந்து யாருக்கும் வந்து காப்பி அடிக்க கொடுக்க மாட்டானுங்க. ஆனால் அவனுக்கு படிக்கலன்னு வானுங்க, நல்லா படித்து மார்க்லாம் வாங்குவானுங்க. அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க காப்பி அடிக்க கொடுக்குறதுல ஒருத்தர் இருந்தாலும் அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா வந்து அவன் முன்னேறணும் அப்படின்றது மட்டும் கிடையாது. அது ஒரு பக்கம். பட் நம்ம கூட வந்துடக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இது வந்து நம்மளோட ஒர்க் பிளேஸ்லையும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லையும் பார்த்துருப்போம். இது வந்து நிறைய இடத்துல இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அது வந்து சொன்னால் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்றது தெரியும். பட் இருந்தாலும் எதுக்கு நம்ம அவனுக்கு சொல்லி அவனை இது பண்ணோம், அவனுக்கு வேணும் நம்ம போய் படிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி, நம்ம மட்டும் முன்னேறிடுவோம் அப்படின்ற மாதிரி சில தாட் ப்ராசஸ் இருக்கும். இது வந்து தே திங்க் தட் தே ஆர் ஸ்மார்ட், ஓகேவா? பட் இவென்ச்சுவலி என்ன ஆகுது அப்படின்னா வந்து தே ஆர் நாட் ஆக்சுவலி ஸ்மார்ட். என்ன ரீசன் அப்படின்னா வந்து இதுக்குள்ளார போகிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அதாவது நம்ம லைஃப்பில் 2 ஸ்டேஜ் இருக்குங்க. ஒன்று வந்து ஒரு மலையில் ஏறுறது, இன்னொன்று அந்த மலை மேலே நிற்கிறது. ஸோ இந்த மலையில் ஏறுறது தான் டிஃபிகல்ட், எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணும், ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, இவ்வளோ ஸ்ட்ரகிள். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். அந்த மலை மேலே ஏறி நிற்கிறதுன்றது வந்து நம்ம ஒரு ஸ்டேபிளான பொசிஷன், ஒரு நல்ல கம்பெனி ரன் பண்ணுறோம், ஒரு நல்ல வேலையில் இருக்கிறோம், நிறைய பெருசாக அச்சீவ் பண்ணிட்டோம், ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருக்குது, வீடு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரி பண்ண வேண்டியது நம்மளோட ஹெல்த் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம போய் நிற்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம சறுக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நிறைய பேர் அந்த இடத்துல சறுக்குவாங்க. ஏறப்ப சறுக்காதவங்க அங்கே நிறைய பேர் சறுக்குவாங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில் கேட்ஸ் எடுத்துக்கோங்க, லின்சே லோகன் எடுத்துக்கோங்க, டைகர் வுட்ஸ் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏறப்ப வந்து அவங்களுக்கு பெரிய சர்க்கிளே கிடையாது. தே ஆர் லைக் வெரி வெரி அக்ரெசிவ் கான்கரர்ஸ். எப்படியா நான் அச்சீவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் உடச்சி தெரிஞ்சு மேலே ஏறினவங்க. பட் மேலே ஏறி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தப்பு மேலே பண்ணி அவங்க இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச ரெப்புடேஷன், இவங்க நாள் கஷ்டப்பட்டு உழைச்சது, அந்த பேர் புகழ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து இழந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நம்மளோட மேலே அங்கே போகிறதுக்கும் இங்கே ஏறுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்மளோட மைண்ட் செட் அதே தான், நம்ம அதே வேலையை தான் செய்கிறோம். பட் மேலே போனதுக்கப்புறம் ஒரு லெத்தார்ஜி வருது, நம்ம வந்து நம்மளோட மைண்ட் செட் வந்து வேறு மாதிரி மாறுது. இதுக்கு காரணம் வந்து இந்த எம்பவரிங் சர்க்கிள் அப்படின்றது தான். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு 5 பேர்கிட்ட நம்ம யார்கிட்ட ரெகுலராக பேசுகிறோமோ அவங்களோட ஆவரேஜ் தான் நம்ம எல்லா லைஃப் டைம்லையும். ஸோ நம்ம ஸ்கூலில் காலேஜில் எங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜென்ரலாக நம்ம யார்கிட்ட வந்து கம்ஃபர்டபுளாக போய் ஒரு 5 பேர்கிட்ட பேசுகிறோமோ அவங்கள நீங்கள் எடுத்து அவங்க ஒவ்வொருத்தவங்களோட ஹெல்த் எவ்வளோ இருக்குது, அவங்களோட ஹாப்பினஸ் எவ்வளோ இருக்குது, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து எவ்வளோ அவங்க ஆவரேஜாக ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களோட இன்டெலிஜென்ட் கோஷன்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த 5 பேரையும் நீங்கள் போட்டுட்டு அந்த 5 வேல்யூலையும் நீங்கள் ஆவரேஜ் எடுத்துன்னு வச்சுங்களேன், அது வந்து நீங்களாக இருப்பீங்க. இது என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு பில்லியனராக இருக்காரு, மிச்சம் 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆவரேஜாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த பில்லியனர் ஃப்ரெண்ட் கூட நீங்கள் பேசுகிறப்ப யூ வில் மேக் எம் எ மில்லியனர். ஸோ இந்த சென்ஸ் வந்து ஹி வில் டீச்சர்ஸ் அபவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவர் வந்து பேசுகிற நிறைய விஷயம் வந்து ப்ரோஆக்டிவாக இருக்கும், நிறைய விஷயம் வந்து ஆண்டர்ப்ரனரலாக இருக்கும். ஸோ அப்போ அது வந்து இட் லீட்ஸ் அஸ் இன் தட் வே. ஸோ நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு நம்ம அதிலே நம்ம லைஃப் போகணும் அப்படின்ட்டு இருந்தாலுமே வந்து நம்மளால் ரொம்ப நேரம் அதில் இருக்க முடியாது. ஸோ ஒரு சமயத்துக்கு மேலே வந்து நம்மளோட ட்ராக் மாற ஆரம்பிக்கும். அந்த ட்ராக் வந்து ஒரு பாசிட்டிவான ப்ரோஆக்டிவான ஒரு விஷயத்துக்கு உள்ளார போய் நிற்கும். லெட்ஸே இப்போ நம்மளுக்கு கூட ஒரு 4 திருடனுங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க கூட உட்காந்து நம்ம என்னத்தை பேச முடியும்? பிளாக் செயினை பற்றி பேச முடியுமா, ஏஐ பற்றி பேச முடியுமா? ஸோ நம்ம பொழுது நீங்கள் பேசுறது வந்து ஏதாவது ஒரு வெட்டி கதையாக இருக்கும். இவன்ட்ட இவ்வளோ காசு இருக்குது, இவனை பிடிச்சோன்னா நம்ம வந்து காசு சம்பாதிச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குறுக்கோடியை யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ நம்மளோட மைண்ட் செட் எங்கே இருக்கும்? ஸோ அதனால் we are an average of 5 people we talk to every day. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் உங்களுடைய சர்க்கிளை வந்து நீங்கள் எம்பவர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வளர்றீங்களா, அவங்களே வளர வச்சுருங்க. ஸோ அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா வந்து அவங்க கூட ஒவ்வொருத்தரையும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அவங்க வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறது, இந்த ஆக்டர் பெருசு, அந்த ஆக்டர் பெருசு, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இதை பற்றி கண்ட குப்பையும் பேசி இதனால் உங்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாதனால யூ வில் கோ டவுன். உங்களோட ஆவரேஜ் வந்து கோ டவுன். நீங்கள் நினைக்கிறீங்க நான் வந்து செல்ஃபிஷாக நான் வளர்ந்துருவேன் அப்படின்ட்டு. நோ. நீங்கள் வந்து இப்போ வந்து என்னோட சேனலை நான் பேசிட்டு நான் போயிடுவேன். ஸோ நான் போனதுக்கப்புறம் எனக்கு மெசேஜஸ் வரும் தெரியுமா, இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும். அதில் வரவங்க மெசேஜஸ்லாம் என்ன வருதுன்னு கேட்குறீங்க. இதே நான் ஒரு ஃபன் சேனல் நான் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸே நான் வந்து சும்மா ஒரு ட்ரோல் வீடியோவோ இல்லை ரோஸ்டிங் வீடியோவோ இல்லை வந்து செலிபிரிட்டி காசிப்ஸோ ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன மெசேஜஸ் வரும்? இப்போ எனக்கு என்ன மெசேஜஸ் வருதுன்னு தெரியுமா? எனக்கு வந்து காலங்காத்தால் எந்திரிச்ச உடனே, ராகுல் இந்த பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், இதில் வந்து பண்ணால் நல்லா இருக்குமா, நான் அதில் பண்ண எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எதனால் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும், இந்த விஷயம் எல்லாமே இட்ஸ் அ தாட் ப்ராசஸ்ங்க. இட்ஸ் லைக் சம் ஒன்ஸ் லேர்னிங்.
நீங்கள் வந்து உங்களோட 2 வருஷம் லேர்னிங்காக இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். எனக்கு நீங்கள் வந்து ஒரு குயிக்காக ஒரு லெசன் டீச் பண்ணிட்டு போயிடுறீங்க காலையில். அதேமாதிரி நீங்கள் கேட்குற ஒரு கொஷின் வந்து NFT பற்றி அன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ விச் லைக் எனக்கு அதை போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அது என்னன்னு தெரியும். ஸோ அப்போ வந்து எனக்கு எங்கே போய் நான் என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், என்னத்தை பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயத்த வந்து நீங்கள் க்ளூ கொடுக்குறீங்க. இதே நான் ஒரு ஃபன் சேனலோ ஒரு செலிபிரிட்டி காசிப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டு வச்சுக்கலாம், எனக்கு காலங்கத்தில் என்ன மெசேஜ் வரும், நயன்தாரா யாருக்குள்ளே போயிட்டாங்க, அவங்க யார் கூட போயிட்டாங்க, இவங்க யார் வச்சுருக்காங்க, சொப்னம் சுந்தரி வச்சுருக்கா, இதுதான் எனக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கும். ஸோ என்னோட தாட் ப்ராசஸில் என்ன இருக்கும். ஸோ தட்ஸ் எ திங் கைஸ், நம்மளோட சர்க்கிள் வந்து எம்பவர் பண்ணும். ஸோ நம்மளோட AR ஸ்குவாடில் வந்து வி ஆர் ஜஸ்ட் டூயிங் தட். ஸோ ஈவன் அதான் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கூட யாராவது ஒருத்தவங்க வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா வந்து ட்ரஸ்ட் மீ, டோன்ட் வரி, சரியா, இட் வில் நாட் ஹர்ட் மீ. நீங்கள் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணல, இது மற்ற சேனல் கிடையாது, நம்ம வந்து இங்கே ஃபேன் பேஸ்லாம் கிடையாது. ஸோ யூ ஆர் மை பிரதர்ஸ், யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் மை சகோதரர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எல்லா நேரமும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை கைஸ். எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அந்த நாலேஜு, நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அந்த நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, வி எம்பவர் ஈச் ஆஃப் அஸ். ஸோ நீங்கள் என்ன எம்பவர் பண்ணுங்கள், நான் உங்களை எம்பவர் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் கோன் பி த ஃபியூச்சர். ஸோ இதுதான் வந்து வி ஷுட் திங்க், வில் திங்க் ஐடியாஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து வி ஸ்டாப் திங்கிங் அபவுட் பீப்புள். சரியா, இன்றைக்கி யாராவது ஒருத்தங்க வந்து இந்த கமெண்ட்டில் என்ன திட்டுறாங்க அப்படின்னா வந்து டோன்ட் வரி, சரியா. ஸோ என்னை வந்து நான் டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களோட மைண்டை வந்து இந்த நெகட்டிவிட்டிக்கு எடுத்துகிட்டே போகாதீங்க. You go and watch something else positive, you talk about something, you ask me a technical question, அதில் நான் லேர்ன் பண்ணிக்கலாம், நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், வில் ப்ராக்ரஸ். நம்ம வந்து இந்த AR மிஷன் பற்றி நம்ம பேசியிருந்தோம், ஆஸ்க் ரகுலன் மிஷன் பற்றி. அது வந்து I'll do a separate video, so that I have to do it seriously. ஸோ அது வந்து that is a whole focus of this empowerment, circle empowerment அப்படின்றது தான். எனக்கு இந்த வீடியோ பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வில் do that. ஓகே கைஸ், ஸோ இன்னிலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட பேசுகிற டாபிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து யூ திங்க் இன் தட் வே. ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ ஹேவ் லைக் ஒரு 5 entrepreneurial ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அவங்க கிட்டக்க வந்து வெட்டியான டாபிக்ஸே இருக்காது. எல்லாமே வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பற்றி இருக்கும், ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவிட்டி பற்றி இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு யோசிக்கிறப்ப வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப கார்ட்டூன் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களாம் உட்காந்து நியூஸ் பார்த்துட்டே இருப்பாங்க, ஏன்னா அது இவ்வளோ மொக்கையாக இருக்குது, உட்காந்து எப்போ பார்க்குறாங்க, அது கார்ட்டூன் பார்த்தா கொஞ்சம் ஃபன்னாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணும். பட் எவென்ச்சுவலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து you will get addicted. So that's the thing. இது வந்து it's not about information. இப்போ சொல்கிறது வந்து it's not information, நீங்கள் எனக்கு கொடுக்குறது வந்து it's not information, it's all ideas. So ideas வந்து it's the most addictive thing in life guys. ஸோ நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், இப்போ வந்து ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தா செம்ம அடிக்டிவாக இருக்குது, அண்ட் ஸ்வீட்ஸ் ரொம்ப அடிக்டிவாக இருக்குது, கார் ஓட்டுறது அடிக்டிவாக இருக்குது, பைக் ஓட்டுறது அடிக்டிவாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈர்க்குது நம்மளை அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ட்ரஸ்ட் மீ கைஸ், ஒரு தடவை வந்து நீங்கள் ஒரு ஐடியா நீங்கள் யோசித்து அந்த ஐடியா ஒரு 100 பேர் வந்து அது அப்படியே ஒரு மெய் மறந்து அதை பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவுமே லைஃப்பில் அடிக்டிவ் இல்லை. ஸோ யூ வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் ஐடியாஸ். அண்ட் மோர் ஓவர் 20 வருஷம் ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு பதிலாக 20 நிமிஷம் அதை போய் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த பவர் ஆஃப் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ யூ வில் கெட் அடிக்டட். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஆம். ஸோ என்னால் எவ்வளோ விஷயத்த பண்ண முடியுது, இவ்வளோ விஷயத்தை ஏன் இவ்வளோ ரசித்து பண்ணுறேன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா வந்து ஐ நோ த ஃபேக்ட் தட் ஒரு ஐடியாஸை வந்து நம்ம யோசித்து அதை செயல்படுத்தி அதுக்கப்புறம் அதை யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறப்ப அதில் இருக்கிற ஒரு அந்த ஃபீலிங் வந்து இட்ஸ் அமேசிங். ஆல்ரைட் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்ச் அப் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். சியர்ஸ்.